ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா பிரியாணி மசாலா தான் பார்க்க போகிறோம். என்னென்னு சொல்கிறேன். பட்டை, இலை, சுருள் பட்டை, சீரகம், அன்னாச்சிப்பூ, ஏலக்காய், சோம்பு, ஜாதிக்காய், கிராம்பு, மராத்தி முக்கு, ஜாதி பத்திரி, இலை, இதுதான். இப்போ இதெல்லாம் வறுத்துக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும். டப்ப டப்பன்னு வெடிக்கலாம் கூடாது. எல்லாம் ஒன்றாவே போட்டு வறுக்கலாம். இலையை மட்டும் தனியாக வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கிறேன். அப்படியே நல்லா வாசம் வரும். ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குனோம்னா டப்ப டப்பான்னு வெடித்து பிரியாணி நல்லா இருக்காது. அதனால் பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சே வதக்குங்க. இதில் நான் மிளகாய் சேர்த்துக்கலை. நீங்கள் பிரியாணி செய்யும்போது 1 டம்ளர் அரிசி போட்டிங்கன்னா 1 கரண்டி மிளகாய் தூள் சேர்க்கணும். 1 டம்ளர் அரிசிக்கு 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்கணும். 2 டம்ளர்னால் 2 கரண்டி. இப்படி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உரப்பு தேவைன்னா 1/4 டீஸ்பூன் அதிகம் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே போட வேணாம். இது 1 உலக்கு அரிசிக்கு 1 ஸ்பூன் போட்டால் போதும். எந்த ஸ்பூன்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவு ஸ்பூன். இந்த அளவு ஸ்பூனில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டிங்கன்னா போதும். தேங்காய் பால் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா தயிரும் ஊற்றிக்கலாம். கடையில் எப்படி பிரியாணி இருக்குமோ அதே மாதிரி வரும். நீங்கள் தான் செஞ்சீங்களான்னு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். மேலே பார்த்தீங்களா லைட்டாக புகை வருது. நாலு தெருவுக்கு வாசம் வீசும். அவ்வளோதான். பக்கத்திலே நின்று வறுக்கணும். விட்டுட்டு போனீங்கன்னா வேஸ்ட் ஆயிரும், புகஞ்சு போயிடும். பக்கத்திலே நின்று வறுத்துறணும். அவ்வளோதான், இலையும் வறுத்தாச்சு. இப்போ இது ரெண்டையும் ஒன்றா கொட்டி அரைச்சிக்கணும். வறுத்தாச்சு. மிக்ஸி ஜாரில் கொட்டிக்கிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சாச்சு. பார்த்தீங்களா, இதுதான் கரம் மசாலா. இதை கடையில் வாங்கி செஞ்சீங்கன்னா மிளகாத்தூள் கொட்டின மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இப்படி அரைச்சி செஞ்சு பாருங்கள். கடையில் பிரியாணியே வாங்க மாட்டீங்க. எல்லாரும் வீட்டில் எப்போ செய்ய போகிறேன்னு தான் கேட்பாங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.